Hi friends, நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் வித் டிரான்சாக்ஷனோட தேர்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ஏப்ரல் 21 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் நமக்கு ஸ்டோலன் ஆகுது. ஸோ நமக்கு என்ன போடுறோம் அப்படின்னா ஜேர்னல் வச்சுல போடுறேன். ஸ்டோலன் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் வைக்கணும், நமக்கு அது லாஸ்ட். ஸோ ஸ்டோலன் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் வைக்கணும். ஸ்டோலன் அப்படின்னு லெஜர் நேம் இங்கே இல்லை, ஆல்ட் சி கொடுத்துட்டு ஸ்டோலன் அப்படின்னு கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அண்டர் பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2000 rupees. இங்கே 2000 அப்படிங்கிற அமௌண்ட் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கிரெடிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதோட வேல்யூ குறையுது அப்படின்னா ஃபர்னிச்சரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குறையுது. ஸோ ஃபர்னிச்சர் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கிறேன். இதுக்கான நேரேஷன் பீயிங் ஃபர்னிச்சர் ஸ்டோலன் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 25 அன்னைக்கு பர்ச்சேஸ் கம்ப்யூட்டர் ஆன் கேஷ் 10,000. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க கம்ப்யூட்டர் 10,000 rupees பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், 25/4 கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது நமக்கு என்ன வவுச்சரில் போட போகிறோம் அப்படின்னா பேமெண்ட் வவுச்சரில் போட போகிறோம். இந்த கம்பெனி கேஷை கொடுத்து கம்ப்யூட்டர் வாங்குறாங்க. ஸோ பேமெண்ட் வச்சு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டெபிட்டில் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற நேம் நமக்கு இங்கே இல்லை, ஆல்ட் சி கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அண்டர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபிக்ஸட் அசட் வரும், இங்கே ஃபிக்ஸட் அசட் சூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 10,000 rupees. இங்கே 10,000 அப்படின்ற அமௌண்ட் நான் கொடுத்துக்கிறேன். இந்த கம்பெனி கேஷாக பே பண்ணி வாங்குறதுனால பை கேஷ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. நேரேஷன் பீயிங் கேஷ் பர்ச்சேஸ் ஆஃப் அசட் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 26 அன்னைக்கு கூட்ஸ் சோல்டு ஆன் கிரெடிட் டு செந்தில் அண்ட் கோ வாஸ் ₹15,000. பில் நம்பர் 25 15 days பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஏப்ரல் 26. இப்போ நமக்கு என்ன பண்ண F2 கொடுத்துட்டு 26/4 அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். நம்ம சேல் பண்ணுறோம், அப்போ நமக்கு சேல்ஸ் வவுச்சர் F8 அப்படிங்கிற வவுச்சர் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். சேல்ஸ் நமக்கு ஓப்பனாக இருக்குது. இது நமக்கு சிங்கிள் என்ட்ரி ஃபார்மேட்டில் இருக்குது, டபுள் என்ட்ரி ஃபார்மேட்டில் போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கீபோர்டில் Ctrl+V கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு டபுள் என்ட்ரி ஃபார்மேட் மாறிடும். நம்ம யாருக்கு சேல் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு வந்து யார் வாங்குறாங்க அப்படின்னா செந்தில் அன்கோ பார்த்தீங்க அப்படின்னா வாங்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணுறேன் டெபிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் அன்கோ அப்படி நேம் இங்கே இல்லை, ஆல்ட் சி கொடுத்துட்டு செந்தில் அன்கோ அப்படின்னு நேம் பார்த்தீங்க அப்போ நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இவங்க சன்ட்ரி டெபிட்டாஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, நம்ம கஸ்டமர் இவங்க. ஸோ அந்த டெபிட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் சேல் பண்ணுறோம் அப்படின்னா 15,000 rupees. இங்கே 15,000 அமௌண்ட் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கான பில் நம்பர் பார்த்தீங்க அப்புறம் நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. 25 கொடுத்துருக்காங்க, 15 days. இங்கே நான் 25 15 days அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன். கிரெடிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறதுனால நான் இதை ஆல்ட் சி கொடுத்துட்டு கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் கிரெடிட் சேல்ஸ்க்கு ஷார்ட்டாக CR சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். இதை கொடுத்துட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நேரேஷன் டைப் பண்ணிக்கலாம், பீயிங் goods sold on credit அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 28 அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், 28/4 அப்படின்னு டேட் கொடுத்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ் வாஸ் ₹1,800. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வித்ட்ரா ஃப்ரம் பர்சனல் யூஸ் வாஸ் ₹1,800 கொடுத்துருக்காங்க. ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஓன் யூஸ்க்காக ₹1,500 பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் அமௌண்ட் தான் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு என்னென்னு மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா டிராயிங்ஸ்னு சொல்லி போடுவோம். டிராயிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட்டில் டெபிட்டில் டிராயிங்ஸ் அப்போ நேம் இங்கே இருக்காது, ஆல்ட் சி கொடுத்துட்டு டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறோம். இதுக்கான அண்டர் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன் கேபிட்டல் அக்கௌண்ட் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓனர் அவங்க கொடுத்த கேபிட்டல் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1,800 கொடுத்துட்டு கிரெடிட்டில் கேஷ் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. நேரேஷன் பீயிங் கேஷ் பெய்டு டு ஓனர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ண எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. கேட்வே ஆஃப் டேலர் பார்த்தீங்க நமக்கு ரிப்போர்ட் எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்.
இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம போட்ட டிரான்சாக்ஷன் எப்படி வியூ பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம போட்ட டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா டே புக் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு போட்ட எல்லா டிரான்சாக்ஷன் டிஸ்பிளே ஆகும். நமக்கு ஒரு டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த டே புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் டேட் 28 ஏப்ரல் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த கரண்ட் டேட் நமக்கு என்ன இருக்கும் அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் தான் நம்ம காட்டும். இப்போ நான் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா வியூ பண்ணி பார்க்கணும். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Alt+F2 கொடுத்துக்கிறேன். கீபோர்டில் Alt+F2 கொடுத்துக்கிறேன். சேஞ்ச் பீரியட் நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு அப் டு டேட் வரைக்கும் பார்க்கணும் 1/4 நான் ஹோல் இயரே கொடுத்துக்கிறேன். 31/3 கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஹோல் இயருக்கான டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக நமக்கு பார்த்திங்க டிஸ்பிளே ஆகும். நம்ம ஏதாவது டிரான்சாக்ஷன் நம்ம விட்டுருக்கோம் அப்படின்னா நமக்கு ஆட் பண்ணிக்கலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ கேட்வே ஆஃப் டேலில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே Alt+F1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் வியூ கிடைக்கும். இதுக்கான கிராஸ் ப்ராஃபிட் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 9,500 rupees. அதே போல் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 35,700 rupees இருக்குது. ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். பேலன்ஸ் ஷீட்கான ஆன்சர் எப்படி வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த பேலன்ஸ் கேட்வே ஆஃப் டேலியில் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே Alt+F1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் வியூ பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். இதுக்கான டோட்டல் பேலன்ஸ் ஷீட் டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 1,04,900 rupees. இப்போ நமக்கு அந்த அமௌண்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் பார்த்திங்க எப்படி பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரையல் பேலன்ஸ் ஆன்சர் நம்ம எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே மெனு போய்க்கோங்க. ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு இங்கே அதோட கிராண்ட் டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும் 1,16,500 rupees. 1,16,500 rupees நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா டிரான்சாக்ஷனோட ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி பார்த்திங்க அப்படின்னா பொறுத்த பேசிக் சம் நம்ம பார்த்தோம். இதில் அட்வான்ஸ் சம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.